மாஸ்டர் விறகடுப்பில் போடுற பிரியாணியோட டேஸ்ட் வந்து கேஸ் அடுப்பில் எப்படி மாஸ்டர் வரும்னு நிறைய பேர் கேட்குறீங்க. பட் வராது தாங்க, அதை வர வைக்கணும், அதுதானே எங்களுடைய வேலை. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்லா உதிரியாக லென்த்தாக சூப்பர் டேஸ்ட்டாக ஜூஸியான ஒரு பிரியாணி செய்யறதுக்கு நீங்கள் ஒரு 60% அரிசியை வேக வைக்கணுங்க. மேலே சாதமாகவும் இருக்கணும், உள்ள அரிசியாகவும் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வடித்து எடுத்துக்கிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க பிரியாணி மசாலா செட் பண்ணிவிடுங்க. இப்போது கேஸுக்கும் அடுப்புக்கும் என்ன வித்தியாசங்கிறத பார்க்கலாம். அடுப்பில் தம் போடும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி நெருப்பு போடுவோம், மேலே நெருப்பு போட்டுருவோம். அப்போ நல்லா உள்ள அப்படியே அந்த கனலில் கொதிச்சு அந்த 20-25 நிமிஷத்தில் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். அடிக்கடி பிடிக்காது. கேஸில் போட்டிங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இதே போல் ஒரு அரை மணி நேரம் ஃபுல்லாக சிம்மில் வச்சு விட்டால் போதும். பட் என்னென்னா, அதை கொதிச்சு போகிற ஆவி தண்ணி வந்து மேலே இருக்கிற தட்டில் பட்டு ரிட்டன் வந்து அதே பிரியாணியிலே பட்டுடும் இல்லைங்களா? அந்த தண்ணியால் தான் பிரியாணியோட டேஸ்ட் வந்து குறைஞ்சி போயிடுதுங்க. பிரியாணி மூடி மேலே ஒரு 10 கொட்டாங்குச்சி வச்சு நம்ம எரிய விட்டுட்டோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த தட்டு வந்து நல்லா சூடாகிடும். அப்போ தண்ணி வந்து தட்டை இழுத்துரும், ரிட்டன் வந்து உள்ளே போகாது. ஸோ பிரியாணி சூப்பராக வருங்க. நெக்ஸ்ட் டைம் பிரியாணி போடுறப்போ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.